அபிவிருத்தி நாடுகளில் விஞ்ஞானம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஸ்பேஸில் எப்படியான கட்டமைப்பு இருக்கும், ஏர் எவ்வளவு வெயிட் கம்மியாக இருக்கும், கடலுக்கு அடியில் எப்படியான கட்டமைப்பு இருக்கும், தாவரங்கள் எப்படி இருக்கும், மீன் எப்படியான உருவத்தில் இருக்கும் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் பார்க்க போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்க வரியா, ஸ்பேஸுக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்க வரியா. இதெல்லாம் அவர்கள் தங்களோட நாடுகளோட பில்டு பண்ணி எக்ஸிபிஷன் சென்டராக வச்சுருக்கணும், டூரிஸ்ட் ஏரியா கைட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நாங்கள் சினிமாவில் பார்த்து வியப்பாக இருக்கிறோம். இது தவிர நீங்கள் படியாக தெரிஞ்சு கொள்ளணும், அமேசான் ஒன்று இருக்குது. உலகத்தில் எங்கே தயாரிக்கப்படுற பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். பல நாடுகளில் பல பிரச்சனைகள் எழும்பின நேரங்களில் கூட மொழி வழியாக பிரிஞ்சு போகிறதுக்கு இருந்திருக்கணும், மத வழியாக பிரிஞ்சு போகிறதுக்கு இருந்திருக்கணும். ஆனால் மற்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொள்கிறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டில் பெட்ரோலியம் அதிகமாக உற்பத்தி ஆகுது, ஒரு நாட்டில் தண்ணி அதிகமாக உற்பத்தி ஆகுது, ஒரு நாட்டில் விவசாயம் அதிகமாக உற்பத்தி ஆகுது, ஒரு நாட்டில் விஞ்ஞானம் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த வளர்ச்சியில் மற்ற நாடுகளுக்கு ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இயற்கை அழிவுகளின் போது உதவிகள் தேவைப்படுது. ஸோ தனித்து பயணிப்பது என்பது இனி தேவையில்லை என்ற அளவுக்கு உலக நாடுகள் வந்துட்டோம். மருத்துவ வசதிகள் கூட இனி தேவைப்படுற காரணத்தினால உலகத்தில் தனித்து பயணிக்கக்கூடாது என்ற அளவில் எல்லாருக்கும் ஒரு 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 கருத்தில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் நிற்கணும், எங்களுடைய நாடுகளிலே தனித்து ஆட்சி எங்களுக்கு தரணும் என்று நிற்போம். தனித்து ஆட்சி செய்வது ரொம்ப கஷ்டம். உலகத்தோடு சேர்ந்து பயணிக்கணும். மற்ற நாடுகளுக்கோ மற்ற அரசாங்கங்களுக்கோ மொழி கலாச்சாரங்களை அளிக்க வேண்டிய தேவைகள் கிடையாது. அவர்களுக்கு தேவை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் என்று தான் அவர்களுடைய கருத்து. அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இது தவிர நீங்கள் நிறைய விடயங்களை படித்து கொள்ளணும். உதாரணத்தை கொண்டு தெரிஞ்சு கொள்ளணும். அபிவிருத்தி அடையாத நாடுகளிலிருந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு பயணித்த புலம்பெயர்ந்த மக்களின் பிள்ளைகளினுடைய எடுகேஷன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஹை லெவலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சந்ததிகளை மாற்றணும், உங்களுடைய சந்ததிகளின் நிர்வாகத்திறனை மாற்றணும். இது தவிர கூகுள்ஸ், விக்கிபீடியா என்று சொல்லி நிறைய இருக்குது. இபுக், ஒரு காலத்தில் ஸ்கூல் இருந்தது, லைப்ரரி இருந்தது, இப்போ இபுக், லைப்ரரி எல்லாம் ஸ்மார்ட்டில் வந்துட்டு. ஸோ நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலே உலகத் தலைவர்கள் சேர்த்து பயணிக்கத்தான் விரும்பினோம். இறைவன் ஏன் உங்களை தனித்து ஆட்சி செய்ய விரும்பவில்லை என்றால் அவன் சேர்த்து பயணிக்கணும் என்றான், விரும்பி இருக்கிறான் என்று எந்த சிந்தனை கேட்பது. இறைவன் ரொம்ப பெரியவன். ஓகே.